அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து இலங்கை தீவில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல் இலங்கை தீவில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். அரசு தலைவருக்கான தேர்தல் முடிந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. 14ஆம் தேதி நவம்பர் மாதம். இலங்கை தீவை பொறுத்த மட்டில் பல விடயங்கள் பேசப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய அணுகுமுறை தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களோடு இலங்கை தீவில் சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, பலவிதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றது. அவருடைய அணுகுமுறைகளை சாதகமாக பார்க்கலாம் என்ற விடயங்கள் எல்லாம் பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த விடயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இலங்கை தீவில் புதிதாக ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டிருந்தாலும் அரசவர்களே, தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாரிய தாக்கத்தை அந்த இலங்கை தீவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஒரு சிலர் கூறினார்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் பொது வேட்பாளர் தொடர்பாக கூறியது அது உங்களுடைய இன்னொருவர் தானே போய் பேசினது என்று கூறினார்கள். அது யார் போய் பேசினாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசினது தானே என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றதை எனக்கு சுட்டிக்காட்டினார்கள். ஏன் நீங்கள் அதை கேட்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார்கள். சரி, நான் பரவாயில்ல போகட்டும் என்று விட்டுவிட்டேன். ஆனால் ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரியும். பொதுவாக நீங்கள் பாருங்கள், தமிழ் மக்கள் மத்தியில் எல்லோரும் நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது போல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கொழும்பில் தெற்கிலங்கையில் சிங்கள பத்திரிகை டெய்லி மிரர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவாக கூற வேண்டும். என்ன சுட்டிக்காட்டினார்கள் என்பதை. அனுரகுமார திசாநாயக்காவின் பதவியேற்பின் பின்னர் டெய்லி மிரர்ல வந்த ஒரு ஒப்பீனியன் கோலத்தில் அவர்கள் கூறியது ரெண்டு விடயங்கள். அவருக்கு முன்னுக்கு இருக்கிற சவால்கள் ஒன்று பவர்ட்டி, அந்த வறுமை, சிங்கள மக்கள்ட, அதாவது தென்னிலங்கை மக்கள்ட அல்லது இலங்கை முழு மக்களிடையும் வறுமை. இரண்டாவது இனப்பிரச்சனை. அப்ப வறுமைக்கு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது பெரும்பான்மையான மக்கள் ஒரு 55,000 ரூபாய் மாதம் பெறுகின்ற வருமானத்தில் தான் இருக்கிறார்கள். உண்மையில் இப்போது ஒரு 4 பேரை கொண்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் மினிமம் அங்கு தேவை. மற்றது 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில்ல, மின்சார கட்டணத்தை கடந்த ஆண்டு மின்சார சபை தள்ளுபடி செய்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அவர்களால் இயலாது, கட்ட முடியாது என்ற ஒரு நிலையில 1 மில்லியன் கஸ்டமர், 1 மில்லியன் குடும்பங்கள் இருக்கின்றன. 40 அரச பாடசாலைகள், அரச வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. 100 அரச வைத்தியசாலைகள் மூடப்பட போகின்றன. 100க்கு மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. 25% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். யுனிசெஃபின் தகவலின் அடிப்படையில் 2 பிள்ளைகள் ஒரு நேர உணவுடன் தான் பாடசாலை செல்கின்றன. இது அங்குள்ள வறுமை. இரண்டாவது அவர்கள் கூறுகிறார்கள், அப்ப இதற்கு அவர் முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் அவருக்கு முக்கிய சவால் இப்போது இருக்கிறது. இரண்டாவது அவர்கள் கூறுகிறார்கள் இனப்பிரச்சனை. விடுதலை புலிகளின் அந்த போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் இனப்பிரச்சனை முடிந்ததாக எல்லோரும் நினைத்தார்கள். அது முடியவில்லை என்பதை இந்த பொது வேட்பாளர் காட்டியிருக்கின்றார் என்றும், அவர் குறுகிய காலத்தில் அது 2,26,000 வாக்குகளை பெற்றதை அனுரகுமார திசாநாயக்கா புறக்கணிக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றது அந்த கொழும்பில் இருந்து வருகின்ற ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர். எங்களில் பலர் எள்ளி நகையாடுகின்றனர். ஏனென்றால் நாங்கள் 100 ஆண்டு நீங்கள் அடிமையாக வாழ்ந்து விட்டால் அது சில சமயங்களில் உங்கள் பரம்பரையாக அல்லது இரத்தத்தில் ஊறிவிடும். அந்த அடிமைத்தனம் எப்பவும் மாறாது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சந்திரிகா வந்த போதும் இப்படித்தான். சந்திரிகா சாரி வித்தது நல்லூர்ல, சந்திரிகா போட்டு, சந்திரிகா அந்த ஒவ்வொரு வந்ததும் எங்கள் நிலைமையை மறந்து நாங்கள் ஏதோ ஒரு இனத்துக்கு நாங்கள் அடிமை சேவகம் செய்ய சென்று விடுவோம். அதுதான் சிங்கள இனத்துக்கும்
எமக்கும் இடையிலான வேறுபாடு. இந்த பொது வேட்பாளர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்? உண்மைதான். இப்ப கொழும்பு பத்திரிகை சொல்வதும் அதுதான். அனைத்துலக மட்டத்திலும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கம். என்னென்று சொன்னால், நீங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 20 நாட்கள் தான் கடுமையாக வேலை செய்தார். நான் முன்னர் கூறியது போல நீங்கள் அந்த தபால் மூல வாக்களிப்புக்கும் நேரடியான வாக்களிப்புக்கும் இடையில் அந்த இதை பார்க்கலாம். அப்ப ஒரு 20 நாளுக்கு 2,26,000 வாக்குகளை அள்ளியது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. எவ்வாறு மொட்டுவ கட்சியை ஆரம்பித்து 3 வருடத்தில் 69 லட்சம் வாக்குகளை பெற்றார்களோ, எவ்வாறு ஜேவிபி இப்ப ஜேவிபியை நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ வந்தவர் அனுராகுமார திசாநாயக்க 20 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்ப போன வருஷம் 4.5 லட்சம், 5 வருஷத்துலதான் அவர்கள் 40 லட்சமோ 56 லட்சம். ஆனால் 20 நாட்கள்ல 2,26,000 வாக்குகள். அதுதான் அது ஒரு சாதனை. அதுதான் ஒரு உண்மையில் ஒரு சாதனை. இன்னும் வேலை செய்திருந்தால், அதாவது கிராம மட்டத்தில் இப்ப ஏவிபியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த வாக்குகள் எவ்வாறு வந்தது, கிராம மட்டத்தில் இருந்து வந்தது. வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். எத்தனையோ புலம்பெயர் மக்கள், சிங்கள மக்கள் வாக்களிக்கவென்றே சென்றார்கள் இலங்கைக்கு. யாராவது தமிழ் மக்கள் வாக்களிக்க சென்றவர்களை இந்த இதுல கதைக்க சொல்லுங்க. தமிழ் மக்கள், நீங்கள் கோயிலுக்கு போவீங்கள், குடும்பமா களியாட்டத்துக்கு போவீங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போவீங்கள். ஆக உங்களுடைய ஒரே ஒரு தமிழ் வேட்பாளர், உங்கள் இனம். அந்த இனத்தின் நீங்கள் போயிட்டு கதைச்சிருக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் போயிட்டு கதைச்சீங்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சிங்கள தரப்பில் பாருங்கள், இவ்வாறு அது பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள், அதை அவதானித்து அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்களை நீங்கள். ஆனால் தமிழ் தரப்பு இந்த நிலைமையை இன்னும் புரிந்து கொள்ளாத காரணம் பாருங்கள். சுமந்திரன் தரவழி இன்னும் அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் என்று சொன்னால், தமிழ் உண்மையில் அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னென்றால், தமிழர்களுக்கு எதிரி. அது ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு குணாம்சம் ஒரு சாபக்கேடாக முடிந்துடும். அதை மேவி வருவதுதான் மிக மிக கடினம். இப்ப சிங்கள வர்ற மாதிரி ஒற்றுமை இல்லை. அவர் முன்னுக்கு அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இல்லை. அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொது வேட்பாளர் களமிறங்கிய போது அதை எதிர்த்தவர்கள் சிங்களவர்கள் அல்ல. அதை முழுதாக எதிர்த்தது தமிழ் ஜனம்தான், தமிழர் தான். அதுவும் பல அமைப்புகள். ஒரு அமைப்பு புறக்கணிச்சது சரி, புறக்கணிப்பதும் சரி, பொது வேட்பாளரும் சரி என்றுதான் சொன்னேன். ஆனால் ஒருவரை ஒருவர் தாக்காமல் செய்திருக்கலாம். அது அப்படி அல்ல. பொது வேட்பாளருக்கு எதிராக புறக்கணித்தது. இப்போது கணக்கு காட்டுகிறார்கள் புறக்கணிப்பும் வேலை செய்திருக்கிறது என்று. அதைத்தான் ஏதோ ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன். உண்மைதானாம். ஏனென்று சொன்னால், இலங்கை முழுவதும் 35 லட்சம் மக்கள் வாக்களிக்கவில்லையா? அப்ப இவர்களின் புறக்கணிப்பை கேட்டு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கா பெற்றது 56 லட்சம். ஆனால் இவர்கள் புறக்கணிக்க சொல்லி ஜனம் புறக்கணிச்சது 35 லட்சம். அப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அடுத்த நிலையில் நிற்பது இந்த புறக்கணிக்கிற கட்சி தான் என்னும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று எழுதியிருக்கிறார்கள். இதையும் ஒரு பத்திரிகை தான் எழுதியிருக்கிறது, நான் கூறவில்லை. நீங்கள் வேணுமெண்டா நான் அதை எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறது, வேணுமெண்டா நான் யாரு கேட்டால் நான் அனுப்பிவிடுறேன், நீங்கள் வழிவாய்ப்பு வாசிக்கலாம். இப்ப இதுதான் அந்த யதார்த்தம். பாருங்க, இப்ப உண்மையில் இவ்வளவு தடைகளையும் மீறி ஏன் இந்த நிதியை பாருங்கள், 1700 கோடி செலவழிக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளும். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எங்கிருந்து நிதி வந்தது என்று அமெரிக்காவுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். சீனா கொடுத்தாண்டு எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு அக்கௌண்டுகளுக்குள்ள. அவரே கூறியிருக்கிறார், புலம்பெயர் சிங்கள மக்களின் பணத்துலதான் தான் வெளிநாடுகளுக்கு போறதாக சீனாவும் இந்தியாவும் மட்டும்தான் தங்கட காசுல கூப்பிட்டது என்று சொல்லி அவரே கூறியிருக்கிறார். ஆனால் பொது வேட்பாளராக நின்றவருக்கு டீசல் அடிக்க கூட காசு இல்லை என்று. அப்ப இன்னும் அந்த கடன் வாங்கினது, இன்னும் அந்த கடன் செட்டில் பண்ண வேண்டிய நிலை. ஆனால் நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் செல்வத்தில சிறந்தவர்கள். ஒவ்வொரு வீக்கெண்டும் நீங்கள் இங்களை பார்க்கலாம், புலம்பெயர் தேசத்துல ஏதோ ஒரு விழா நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாளில் 3 விழா நடந்து கொண்டிருக்கிற. இந்தியாவில இருந்து வருவார்கள், அங்கிருந்து வருவார்கள், இங்கிருந்து வருவார்கள். ஆனால் உங்கள் தேசம், உங்கள் நாடு, உங்களுடைய இனம்
உங்களோட ஒரு உடன்பிறப்பு. இல்ல, விழாக்களை நடத்த வேண்டாம் என்று நாங்கள் யாருமே சொல்வதில்லை. அது கட்டாயம் தேவையான விடயம் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் ப்ராரிட்டிஸ் என்று சொல்வார்களான சில விடயங்கள் வரும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் எத்தனை பேர் வாக்களித்தார்கள், சரி அதுவும் கூட முடியாது, இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எதிராக இல்லாமல் விட்டால் அதுவே போதும் என்றுதான் பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். புலி பறிக்காம இருந்தாலே தான். அதான், தமிழருக்கு தமிழர்கள் தான் எதிரிகளாக இருக்கிறார்கள். இப்ப சிங்களவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக என்றவுடன் சிங்களவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுவார்கள் என்று கூறுகிறார்கள். சரி, பொது வேட்பாளர் நிச்சயமாக யார் என்ன கூறினாலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, சர்வதேசத்தில் பேசப்படுகின்றது, இலங்கை தீவில் இது தொடர்பாக சிந்திக்கிறார்கள் என்ற விடயங்கள் உண்மை, அதை நாங்கள் மறக்க முடியாது. இது நடைமுறையில் இருக்கின்ற விஷயத்தை மறந்து நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரயோசனமே. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய இந்த ஆட்சி மாற்றம், முதல் தடவையாக இவர் பதவியேற்றிருக்கின்றார். இவருடைய தேர்தலுக்கு முன்னர் நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார். நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் இதற்கு முன் வந்த அரசு தலைவர்கள் எல்லாம் வாக்குறுதிகளை வழங்கினார்கள் தேர்தலுக்கு முன்னர். ஆனால் பதவிக்கு வந்த பின் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்ப வரிசையை எடுத்து பார்த்தோம் என்றால் நான் ஒரு 5-6 மணி நேரம் எங்களுக்கு தேவையான அவர்களுடைய சாதனைகள், எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க பிரச்சாரத்தின் பொழுது கூட இனம், மத, மொழி பேதமின்றி அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும், சுபிட்ச நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவருடைய தீம் இருந்து கொண்டு வந்தது. இப்போ எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் சிலர் கூறுகிறார்கள் அவர் ஏற்கனவே வந்து ஒரு சில விடயங்களை செய்ய தொடங்கிவிட்டார், அவருடைய கொள்கைகளை, கருத்துக்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில் கொண்டு செல்வதாக கூறுகிறார்கள். அதை என்னிடம் பலர் கேட்டிருந்தார்கள். நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? அதாவது ஓவ கற்பனையாக நாங்கள் மக்களை தவறாக வழி நடத்த முடியாது, மீண்டும் ஒரு பேரழிவுக்குள் கொண்டு போய் நிறுத்தவும் முடியாது. ஏனென்றால் சிங்கள பேரினவாத கட்சிகளில் ஜேவிபியும் ஒன்று என்பது தெளிவானது ஒன்று. இதே அனுரகுமார திசாநாயக்க 20 வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நாங்கள் பிராக்டிக்கலா கதைப்போம் இருந்திருக்கிறார். இதே ஜேவிபி தான் பெருமளவான கலவரங்களில் ஈடுபட்டது தமிழர்களுக்கு எதிரான. அடுத்தது போரின் இறுதி போரின் போது கூட அவர்கள்தான் படையினருக்கு ஆட்களை சேர்த்து அதனை கொடுப்பதற்கு, அந்த போரை முடிப்பதற்கு நின்றவர்கள். வடக்கு கிழக்கு இணைப்பை முன்னின்று நீதிமன்றத்தில் கொண்டு சென்று அதனை 2006ஆம் ஆண்டு போர் இடம்பெற்ற காலத்தில் அதை பிரித்தவர்களும் அவர்கள்தான். இதே அவர் அமைச்சராகவும் இருந்தவர் 2004-2005ஆம் ஆண்டில் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். அப்ப என்னென்றால் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது, விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது நடத்தக்கூடாது என்று முன்னின்று செயல்பட்டவர் இவர் என்று கூறுகிறார்கள். அதை நடத்தக்கூடாது என்று முன்னின்று ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொண்டவர்களும் இவர்கள் தான். மஹிந்த ராஜபக்ச அரசில பங்கு பெற்றியவரும் இவர்கள் தான். அதன் பிற்பாடு அவர்களுக்கு எதிராக நின்றவர்களும் இவர்கள் தான். இன்னும் போது வரலாறுகளை நாங்கள், அதாவது தேசிய தலைவர் ஒன்று கூறுவார், வரலாறு எனது வழிகாட்டி. நீங்க முதல் வரலாற்றை படித்து விட்டு வந்தால் தெரியும். இப்ப சந்திரிகா வரும்போதும் இதே போன்றுதான். 94ஆம் ஆண்டு வந்த போது நீங்கள் அந்த உடனே ஸ்பெஷல் எடிஷன் சண்டே டைம்ஸ் பேப்பர் வந்து எல்லாம் ப்ளூவா தான் இருந்தது, அந்த பேப்பர் முழுக்க ப்ளூ. அப்ப அவங்க கொண்டாடினாங்கள் என்றதுக்காண்டி நாங்களும் கொண்டாடுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. அவர் பிரான்ஸ்ல எம்எஸ்சி படிச்சவான்னு நினைக்கிறது, இந்த பொலிட்டிக்கல் சைடு எக்கனாமிக் தெரியாது, பட் அப்படி, அதாவது பிரான்ஸ்ல படிச்சவா மிகவும் முற்போக்குவாதி என்றெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள். அப்பதான் சந்திரிகா பொட்டு என்றெல்லாம் நல்லூர்ல எல்லாம் வித்துது என்றது கொண்டாடினோம். கடைசியா யாழ்குடாநாடு என்பது மிகவும் மக்கள் செறிவாக வாழ்ந்த பகுதி. அங்கு எங்கு குண்டு விழுந்தாலும் 100 பேரோ 10 பேரோ இறப்பினம் வேண்டும். ஆனால் அதை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று கைப்பற்றி நவாலி தேவாலய குண்டு வீச்சு கூட தெரியும். ஆனால் இன்று அவா சொல்றா தன் கையில கரை இல்லை என்று சொல்லி பிரான்ஸ் நாடு அவாக்கு உயர் விருதையும் கொடுத்தது. 1802ஆம் ஆண்டு நெப்போலியன் உருவாக்கிய அந்த விருதை சந்திரிகாவுக்கு கொடுத்தது. என்னென்றால் நல்லாட்சி செய்தவா சொல்லி. இதெல்லாம் வரலாறுகள், இப்படித்தான் வரலாறு. அனுரகுமார திசாநாயக்க பிரச்சனை இல்லை, சில வேளை அவர் மாறி இருக்கலாம். அதைத்தான் சிலர் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் தானே என்று கேட்கிறார்கள். சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க என்று சொல்லும் பொழுது அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சந்தர்ப்பத்தை கொடுங்க, உங்களை கொடுக்காதீங்க. நான் சொல்ல அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, ஆனா உங்களோட நிலையில நில்லுங்க. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவை எதிர்த்து நின்றவர்கள் யார்?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்தரப்புக்கு ஆதரவை கொடுத்து எதிராக நின்றார். பொது வேட்பாளர் என்ன செய்தார்? தன் இனத்தோட நின்றார். உண்மைய எதிரியும் மதிப்பான். உண்மை எதிரி எப்ப உங்களை மதிப்பான் என்று சொன்னால், நீ உண்ட இனத்தோட எப்ப நிக்கிறிய அப்பதான் எதிரியும் உன்னை மதிப்பான். இப்ப நீங்கள் இங்க இருந்து கத்துறது இல்ல, நான் ஏடிக்கைக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு, இதற்கு அவனுக்கே உன்னை பார்த்தா சிரிப்பாத்தான். யோசிச்சு பாருங்க. என்றா நீ ஒரு வேற இனம், இதுவரை காலம் போராடின, அடிக்கு மேல அடி வாங்கின, கதறி அழுத, உலகமெல்லாம் ஓடி திரிஞ்சா நீதிக்கு, கடைசியில எந்த காலில் விழுந்து என்ன தூக்கி வச்சா உண்மையா யோசிச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் நீங்க போராடின, நீங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நடைமுறை அரசுக்குள் இருந்தவர்கள் தான் நீங்கள் இவ்வளவு பேரும். அதையெல்லாம் உதறி தள்ளி உண்ட வரலாறையும் மறந்து அவனிட்ட போய் அவனை கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கும் போது எதிரி மறை மதிக்க மாட்டான். சுமந்திரன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்ப பாருங்கள், நீங்கள் கூறியது மிகவும் சிறப்பு. அதாவது நீங்கள் எதிர்த்தரப்புக்கு வாக்களிப்பதன் பதிலாக உங்களுடைய தரப்புக்கு வாக்களிக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடம் எந்த ஒரு மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் இது ஏன் படித்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை? அதுதான் அந்த பிரச்சனை. இந்த அரசியல் என்று சொல்லும் போது தன்னலம் கருதி இதை செய்வதும் மற்றது தூர நோக்க அற்ற. இப்ப பாருங்கள், ஒரு தரப்பு அருண்குமார் திசாநாயக்காவுக்கு கொஞ்சம் 26,000 பேர் வாக்களித்திருக்கிறார். மிகுதி பேர் சஜித்துக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். சஜித்துக்கு வாக்களித்த பிற்பாடு இப்போது ஓடிப்போய் அனுராவுடன் நிற்கிறீர்கள் என்னும் போது, அப்ப அடுத்த கணமே நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு 2,26,000 சனம் மக்கள் தன் இனத்தோடையே நின்றுது. வர்றது வரட்டும், நான் எந்த இனத்தோடையே நிற்கிறேன் என்றேக்க இந்த உலகம் எதிரி சிங்களவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக உலகமாக இருந்தாலும் சரி, உண்மையில் அவர்களை தான் போற்றும். எனக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை, செயல்படுத்தி காட்டுவார் என்று நம்பலாம் தானே என்று சிலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். நம்பிக்கையின் பிரகாரம் அவர் செயல்படுத்துவார் என்று மக்கள் நம்புவது அது தவறா, அல்லது 75 ஆண்டுகளாக நாங்கள் நம்பி ஏமாந்து போனோம் என்பதை இவைகள் எந்த காலத்திலும் இவர்களால் நிரூபிக்க முடியாது என்பதுதான உண்மை? நம்பிக்கை எந்த நம்பிக்கையில நீங்கள் கதைக்கிறீர்கள்? இப்ப திடீரென்று இவர் சந்திரமண்டலத்திலிருந்து குதிச்சாரா? இவருக்கு புதுசாக இதை பார்க்கறதுக்கு இல்ல. அதே இனவாதத்தில் ஊறியவர், அதே இனவாதத்தில் அதே இவர். இப்ப நான் நினைக்கிறேன் விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்தில இருந்தே இவருக்கு ஒரு வயது தெரிந்த காலத்தில் நினைக்கிறேன் 83ஆம் ஆண்டு தாக்குதல் நடக்கும் போது அவருக்கு ஒரு 12-13 வயசு இருந்திருக்கும் என்றாலும் ஒரு அறிவுள்ள வயசு. அதில் இருந்து நடந்தவை அத்தனையும் அவருக்கு தெரியும். அப்ப இவரும் அதில் ஒரு பங்குதாரர். இதுவரை விரும்பியோ விரும்பாமலோ விரும்பியல்ல, அவர் விரும்பிய அதில் ஒரு பங்குதாரர். இந்த இனப்படுகொலையில் அவரும் ஒரு பங்குதாரர். நேரடி இல்லாட்டிலும் அவரும் ஒரு பங்குதாரர். மறைமுகமாகவோ அல்லது பின்தள உதவிகளையோ வழங்கியவர் தான். சரி, பிரச்சனை இல்லை, அது மறந்து விடலாம் அல்லது மன்னித்து விடலாம். ஆனால் நம்பிக்கை என்பது என்ன? நாங்கள் வெறுமா போய் நம்ப முடியாது, ஏதாவது செய்து காட்டுங்கள். இப்ப அங்க அரச தலைவர் மாளிகைக்கு போற ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்து 2 வீதிகளை திறந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹை செக்யூரிட்டி சோன் நீக்குங்கள், படையினரை அகற்றுங்கள், அங்குள்ள மக்களுடைய இயல்பு வாழ்வை கொண்டு வாருங்கள், செய்யுங்கள். முதலாவது தொல்லியல் திணைக்களத்தை தடை செய்யுங்கள். எவ்வளவு வேண்டுமென்றால் ஒரு லிஸ்டை அனுப்பலாம், செய்து காட்டுங்கள். அதன் பிறகு நம்பிக்கை வரலாம். எலெக்ஷன் நடக்க முதல்ல இப்ப செய்து காட்டுங்கள் நீங்கள் கூறும் பொழுது என்ன விதமான அடிப்படை விடயங்களை அனுரகுமார திசாநாயக்கா 6 மாதத்துக்குள் செயல்படுத்தி காட்டினால் அந்த நம்பிக்கையை மக்கள் பெறலாம்? இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாக கூறினோம், அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிப்பது, காணிகளை உடனடியாக விடுவிப்பது, படையணிகள் 87% வடக்கு கிழக்கில் இருக்கின்ற படையணிகளை பெரிய அளவில் குறைப்பது, இனி குருந்தூர் மலை விவகாரங்கள், அதாவது தொல்லியல் திணைக்களம் என்ற அந்த பெயரில் காணிகளை அபகரிப்பது, இவை ஒரு அடிப்படையாக இலகுவாக செய்யக்கூடிய விடயங்கள். இவற்றை செய்தால் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? விடுதலை புலிகள் காலத்துல கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்போது முதலில் நல்லெண்ண அடிப்படையில் 2 தரப்பும் செய்வார்கள். கைதிகள் பரிமாற்றம் நடக்கும், பொருளாதார தடையை நீக்குவார்கள், படையினரை சில இடங்களில் விலக்குவார்கள், அவ்வாறு நடக்கும். அதுதான் முதலாவது.
நம்பிக்கையை பெறுவதற்கு, அதன் பிற்பாடுதான் தீர்வு. அப்ப இப்ப அடிப்படை பிரச்சனைகள், இப்ப சிங்கள மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை இவர் உடனடியாக தீர்த்து கொண்டு போறார். இப்ப தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் உங்களால், அரசாலும் உங்கள் படையினராலும் தான் இருக்கின்றது. அதை நிறுத்துங்க. இப்ப நீங்கள் கூறியது அத்தனையும் இருக்கின்றது. முதலாவது தொல்லியல் திணைக்களத்தை தடை செய்யுங்கள், அவர்களால் கைப்பற்றப்பட்ட காணிகளை கொடுங்கள், சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துங்கள், பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பௌத்த ஆலயங்கள் கட்டுவதை தவிருங்கள். அடுத்ததாக மேய்ச்சல் தர பிரச்சனை இருக்கின்றது. சிங்கள குடியேற்றவாசிகளா மேய்ச்சல் தர பிரச்சனை. படையினர் 5 பேருக்கு ஒரு படையினர் என்று இருக்கிறார்கள். அவர்கள் தேவையற்றது. பிரித்தானியாவின் படையினர் இராணுவத்தின் எண்ணிக்கை 73,000 தான். ஆனால் இலங்கை படையினரின் அளவு உங்களுக்கு தெரியும். இதை குறையுங்கள். மீன்பிடி பிரச்சனை, அதை தீருங்கள் என்று ஏராளமான அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. இந்த அடிப்படை பிரச்சனைகளை முதல் தீருங்கள். அதன் பிறகு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அடுத்ததாக நீதி கோரல். அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் தெளிவாக, அதாவது எந்த ஒரு சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார். இந்த கத்திரவைக்கு அது கேட்கலையோ அல்லது காது செவிடா போச்சு. அவர் மேடையில தான் சொன்னவர், மேடையில தான் அவர் சொன்னவர். அப்படி என்று சொன்னால் நீங்கள் பலி கொடுத்த, அதாவது உங்களுக்காக உயிர் துறந்தவர்கள் இந்த அப்பாவி மக்கள் ஏறி மிதித்து கூத்தாடுறீங்க. அதான அந்த அர்த்தம். நிச்சயமாக அவருடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்கின்றது என்பதை சிங்கள மக்கள் உணர்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அமைச்சர்கள் எல்லோருமே தங்களுடைய வாகனங்களை உடனடியாக திருப்பி கொடுத்து விட்டார்கள். இனி சில பதவிகள் இருந்து உடனடியாக ராஜினாமா செய்து ஓடிவிட்டார்கள். இந்த சிலிண்டர் நிறுவனங்கள் நடத்தியவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் ஊழலில் அகப்பட்டு விடலாம் என்ற நிலைமை இருப்பதாக. அதே நேரத்தில் வறுமை கோட்டுக்குள் இருப்பவர்களுக்கு, விவசாயம் செய்வர்களுக்கும் கூட சில நன்கொடைகள் கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட 15,000 ரூபாய் மானிய உதவி பசலைகளை வாங்குவதற்காக அதை 25,000 கூட்டி இருக்கின்றார். மீனவர்களுக்கு அவர் கூறியிருந்தார் தான் மானிய, அதாவது உதவிகளை வழங்குவேன் என்றால் அது எரிபொருட்களை வழங்குகின்றார். வாழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்குரிய எரிபொருட்களை வழங்கியிருக்கின்றார். அதே போல இந்த அமைச்சர்களின் வாகனங்களை எடுத்து அதை ஆக்ஷன்ல போட்டு அந்த காசை திரைசேரிக்கு கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் எல்லாம் செய்யலாம். என்னென்னு சொன்னால், உற்பத்தி முதலாவது தேவை, அடுத்தது பொருளாதாரம் தேவை. உதாரணமா பார்த்தீங்கன்னா, IMF உடன் தான் கதைப்பேன் என்று தான் கூறியிருக்கின்றார். ஆனால் இப்ப அதாவது IMF அபிவா இன்வெஸ்டர்ஸ் குளோபல் சர்வீஸ் என்றது அந்த தென்னிலங்கையில இருக்கின்ற ஒரு திங்க் டேங்க். அவைகள் கூறியிருக்கணும் என்று சொன்னால், IMF நீங்கள் இணைச்ச மாதிரி கை வைக்க இயலாது. ரணில் ஏற்கனவே எல்லாம் எழுதி கொடுத்துட்டார். இனி அதுல அதாவது கனவேறிட்ட அந்த என்னன்னு சொல்ற லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணினதெல்லாம், அதாவது மீள் பரிசீலனை செய்து அந்த கடன் கொடுக்கும் நாட்களை அதிகரித்ததெல்லாம் நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 17 பில்லியனுக்கு ரணில் போக முதலே, இந்த எலெக்ஷனுக்கு முதலே செய்தாச்சு. இனி அது IMF போட்ட நிபந்தனைகள் என்ன, வரி இருப்பு அதுகள் இதுகள் என்று கன நிபந்தனைகள் அவங்க போட்டுட்டோம். அதுல எல்லாம் கையெழுத்து வச்சு ரணில் கொடுத்துட்டு ரணில் போட்டார். அதுல இனி கை வச்சால் மீண்டும் அது திருப்பி பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி என்ற டெஸ்டுக்கு போகும். அந்த டெஸ்ட் ஃபெயில் பண்ணினால் அடுத்த 350 மில்லியன் கிடைக்காது, நீங்கள் மீண்டும் லைன்ல நிப்பீங்க என்று அவங்க வேலைக்கே சொல்றாங்க. ஒரு லெவலுக்கு தான் இவர்கள் போகலாம். இப்ப இவர்கள் கூறுகிறார்கள் சீனாவையும் இந்தியாவையும் அரவணைக்கு செல்வேன் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் அதுக்கு முடியாத காரியம். ஒரு உரைக்கில் 2 வாள்கள் இருப்பது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் தற்போதைய உலக ஒழுங்குல அது நடைபெறாத காரியம். ஆனால் மறைமுகமாக இவர் உண்மையில் இந்தியாவை அனுசரிக்க போவதில்லை என்பதும் தெளிவானது ஒன்று. இந்தியாவுக்கு இது ஒரு உண்மையான தோல்விதான். இப்ப வந்தவுடன் பார்த்தீங்கன்னு சொன்னால், VFS குளோபல் என்றது இந்த நுழைவு அனுமதியை பெறுவதற்கு ஏப்ரலில் கொண்டு வரப்பட்டது. துபாயை தளமாக கொண்ட இந்திய நிறுவனம். முதலாவது வேலை அந்த நிறுவனத்தை தூக்கி எறிந்தாச்சு. அந்த நிறுவனத்திலிருந்து பறிச்சாச்சு. இப்ப மீண்டும் பழைய மாதிரி விசா நடைமுறைகள் இருக்கும் என்று சொல்லியும் இந்திய நிறுவனம் நீக்கப்பட்டாச்சு முதலாவது. அடுத்தது இந்தியாவின் காற்றாலைகள் எல்லாம் நிறுத்துவேன் என்று அவரை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்திய இராணுவத்தின் மீது கூட உங்களுக்கு தெரியும், இந்த அறகலைய போராட்டத்தின் போது சில JVP உறுப்பினர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள்.
கண்ணிவெடி தாக்குதலை கூட நடத்தியவர்கள் இந்திய ராணுவத்தின் மீது நினைக்கிறேன் திருவோணமலை கிழக்கு மாகாணத்தில். அவ்வாறானவர்கள் தான் இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ஜேவிபி மிக மிக முக்கியமானது ஒன்று. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. அப்ப இந்த அரசு முதலாவது நாங்கள் தமிழாக்கள் அவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று துள்றதுக்கு முதல் அரசு தப்பு பிழைக்குமான்றது பிரச்சனை இந்த பூகோள அரசியல் சிக்கலுக்குல. இப்ப பாருங்கள், ஹசீனா அரசு பங்களாதேசத்துல கவிழ்ந்தது. இப்ப அவர் யுஎனுக்கு போயிருக்கிறார். யுஎனுக்கு போன இடத்துல அமெரிக்க அதிபரை சந்தித்து கதைத்திருக்கின்றார். அதாவது 2000ஆம் ஆண்டு பிளிங்டன் ஹசீனாவை சந்தித்த பிற்பாடு சந்திக்கின்ற உத்தியோகபூர்வமாக சந்திக்கின்ற பங்களாதேஷ் அதிபர் இவர். அவர் அங்கு நிற்கிறார் என்றவுடன் ஒரு நாளுடன் ஐநாவின் பயணத்தை முடித்துக் கொண்டு மோடி கிளம்பி விட்டார். இதை நான் ஏன் சொல்றேன், உலகம் இப்படித்தான் இருக்கு. உலக ஒழுங்குல ஒருத்தர் முகம் பார்க்காம திரியுதான். ஒரு நிலை இல்லாத நிலைமை இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற என்பது சரி, உண்மைதான். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரணும். நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், பொது தேர்தல் அறிவித்து விட்டார்கள். தமிழ் தரப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அரசு தலைவர் தேர்தலில் குளறுபடிகளை ஏற்படுத்தினார்கள். அதுவும் படித்த முட்டாள்கள் என்று அவர்களுக்குள்ளே சண்டை பிடித்து தான் அதை கூறினார்கள். எப்படி இந்த தமிழ் தரப்பு கையாள வேண்டும் என்று, இப்ப தமிழ் பொது வேட்பாளர், தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்டது. இப்ப பொது சபையினூடாக இளம் சந்ததியினரை இந்த தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று பலருடைய விருப்பம் இருக்கின்றது. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இது சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அது தமிழ் தரப்புக்கு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பொது வேட்பாளரை இறக்கியது என்பது ஒரு நிழல் அரசுக்குரிய நடவடிக்கையின் ஆரம்பம். இரு தேசம் என்று சொன்னால் 2 அதிபர்கள் இருக்க வேண்டும். இப்ப டெய்லி மிரரை போட்டுட்டார் என்றால் கணிசமான வாக்கை தமிழர் தரப்பில் அவர் பெற்றிருக்கிறார் என்றது போட்டாச்சு. அப்ப அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நிழல் அரசுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அதிலும் இதுவரை இருந்தவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவர்களை அந்த அரசியல் பரப்பிலிருந்து அகற்றுவது தமிழ் மக்களுக்கு சிறந்ததொரு நல்லொரு எதிர்காலத்தை உண்டு பண்ணும். அடுத்ததாக நிழல் நாடாளுமன்றம் என்று சொன்னால் அதாவது எங்களுக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள். மீனவர் தொடர்பான பிரச்சனை, அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் இறக்க வேண்டும், ஒரு இளமால் அதில் ஒரு அனுபவம் உள்ள ஆட்களை இறக்க வேண்டும். விவசாயத்துறையில் இருந்து ஒருவரை இறக்க வேண்டும். சும்மா நாங்கள் மீடியா செய்கிறவரையும் பணக்காரரையும் பார் வச்சிருக்கிறவரையும் கொண்டு விட்டு அவர்களின் வருமானத்தை ஏற்றி விட்டு நாங்கள் அவர்களை இங்கு கூப்பிட்டு எங்களோட விழாக்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கூப்பிட்டு மரியாதை செலுத்துவதற்காக இங்கு இந்த மக்களின் வாக்கை நாங்கள் வீணடிக்க முடியாது. அதாவது இளம் ஆட்களையும் பொட்டன்ஷியல், இப்ப படித்தவர்கள் என்று சொன்னால் சுமந்திரனும் படித்தவர்கள், அதிலும் பிரச்சனை இருக்கிறது. நீங்க படிச்சவன்னு சொன்னால் அவன் அன்றைக்கு நான் ஒரு டாக்டருடன் கலைக்கும் போது கூறினார், மிக அதிக அளவான மார்க்ஸ் எடுத்து மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு என்டர் பண்ணின ஒருவர் அங்க தான் முல்லைத்தீவுல இருந்து போனதா, முல்லைத்தீவுல ரோட்டரு கொண்டு வைக்கிறான். சிலருக்கு தெரியாது வெளியில என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த அப்படியானவங்களை கொண்டு வரலாம். சமூகத்தோட ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறது, சமூகத்துக்கு ஆர்வமாக இருக்கிறவர்களை தேடி பிடியுங்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னா, 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுகிறது வேட்புமனு தாக்கல். நீங்கள் அதுக்கிடையில இரவு பகலாக நித்திரை இல்லாமல் இதை செய்து முடித்து இதுல ஒரு புரட்சியை, இப்ப நீங்கள் உங்களோட எனர்ஜியை அனுராக் மீன் போடுவதிலும் கிரியேட் பண்ணுவதிலும் ஃபோர்வர்ட் பண்ணுவதிலும் காட்டாதேங்கோ. உங்களுக்கு அடுத்தது இதை என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சம் டைம் தந்து கிடக்கு, அதுக்குள்ள காட்டுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்றோம். நீங்கள் உலகத்துல கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து பிறந்த மூத்த குடி என்று நாங்கள் நம்பலாம். இப்ப நீங்கள் ஒன்றை சாதித்து காட்டிவிடும், அடுத்தவன் சாதித்ததை தூக்கி கொண்டாடுவதால் எங்கள் பெருமை வந்துவிடாது. 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு வந்தோம், பலர் கூறிக்கொண்டு வந்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக இதுவரையில் நான் அதான் தேர்தலுக்கு அவர்கள் வாக்கு கேட்டு வந்தால் முதல் எங்களுடைய மக்கள் கேட்க வேண்டிய
கேள்வி என்னவென்றால், இதுவரையில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கள் என்று. அப்படி ஏதாவது செய்திருந்தால் எங்களுக்கு தெரியும். இதுவரையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கணும், ஒன்றுமே செய்யவில்லை. ஐநாவில் பேசினோம், நாடாளுமன்றத்தில் பேசினோம், அல்லது 10 பேரோட போய் நின்று போராட்டம் நடத்தினோம்னா அப்படியே கதவை துறந்து காட்டிவிட வேண்டும் என்று சொல்லிச்சார். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 18 பேரையும் நீதியரசர் மிகவும் ஒரு காத்திரமாக இளம் சந்ததியை அவர்களுக்கான நேரம் நான் ஒதுங்குகிறேன், ஆனால் அரசியலில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி அவர் வழிகாட்டி இருக்கிறார். இதை ஏனைய 17 பேரும் அவரை தொடர்ந்து அவர்களும் தமிழ் தேசியத்தினுடைய நலனுக்காக இப்படி ஒரு தியாகத்தை அவர்கள் செய்யலாமா? உண்மைதான். இப்ப நீதியரசர் நீங்கள் கூறியது போல உண்மையில் ஒரு நல்ல பண்புள்ளவருக்கு அதுதான் அழகு. தான் வந்தார் சேவை, பின்னாலே இருந்தவர் அரசியலிருந்து விலக தேவையில்லை. தான் கற்றுக்கொண்ட பாடங்களை தனது அதை அவர்களுக்கு அறிவூட்டல். அரசியல் என்பது நாடாளுமன்றத்தில் இருந்து மட்டும் செய்வதில்லை, நீங்கள் அதற்கு வெளியில் இருந்தும் செய்யலாம் என்பதுதான். இப்ப மற்றவர்களும் அவ்வாறுதான். அவர்களுக்கு உரிப்பட்ட சொத்துக்களை சேர்த்து விட்டார்கள், ஏக்கர் கணக்கில் காணிகள், தென்னந்தோப்புகள், பாறுகள், அதுகளை பார்க்கலாம். இனி அதுகளை பார்க்கலாம். அதுகளும் உங்களுக்கு ஒரு எதை நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அதை நீங்கள் இனி அனுபவிக்கலாம். இது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை. சிங்கள மக்கள் எவ்வாறு புடைத்தளித்தார்களோ, அதாவது இதுவரை காலமும் மிகப்பெரிய ஒரு அந்த ஊழல் மிக்க அரசை சிங்கள வைத்திருந்தது. நீங்க உங்களுக்கு இப்ப பவட்டியை பற்றி நான் கூறியிருந்தேன், அந்த கணக்கு வழக்கை எப்படி ஆக்கி போட்டு அந்த நாட்டை போயிருக்கிறார்கள், அவர்களை எப்படி துடைத்தளித்தார்களோ அதே போல உங்களுக்கும் கூட்டி அல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டு பேந்து வந்து அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவரை வந்துட்டார், இவரை வந்துட்டார் என்றால் என்னென்று சொன்னால் ஒரு தவறு நடக்கிறது அரசியல்வாதிகளால், அந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்த மக்களால. ஏண்டா நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார, நீங்க நல்லவனோ கெட்டவனோ உண்டு. நீங்க கெட்டவனை தெரிவிச்சாதான் அனைத்து லட்சமா அவனைத்தான் ஏற்றுக்கொள்ளும் பிரதிநிதியா. அதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் கலைக்க முடியும். உண்மைதான். எங்களுடைய இனம் இவ்வளவு இழப்பை சந்தித்த இனம். 1 இல்ல 10 இல்ல 100 இல்ல 1000, எத்தனையோ ஆயிரம், எத்தனை லட்சம் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள் என்ற நிலைமைகள் எங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு எங்களுடைய இனம் முடிவுகளை எடுக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு சில விடயங்களை உடனடியாக பார்த்தவுடன் ஏதோ எல்லாம் மாறிவிட்டது என்று இல்லாமல் நிதானமாக நீங்கள் கூறுவது போல் நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ விடயங்கள், இலகுவான விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை முதலில் செயல்படுத்தினால் அதன் பிறகு தமிழ் மக்கள், தமிழ் தரப்பினர்கள் இதை தொடர்பாக சிந்தித்து எவ்வாறு பயணிக்கலாம் என்ற விடயங்களை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது ஆசை ஊட்டும் வகையில் சில விடயங்களை பார்த்தவுடன் இனி இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பார்க்க வைப்பதற்காக உசுப்பேத்தும் தலைப்புச் செய்திகளை போட்டவுடன் எல்லா இடமும் பரவி செல்லும் பொழுது அது தேவையில்லாத ஆசையை வளர்த்து விடுகின்றது. அது எனக்கு புரிகிறது. என்ன காரணம் என்றால், இவ்வளவு காலமும் எங்களுடைய மக்கள் பட்ட அந்த வேதனை, அந்த துன்பம், அதனுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்வு வராதா? அடிக்கடி நான் கூறியிருக்கிறேன், அந்த தீவில் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு தலைவர் வருவாராக இருந்தால் அந்த நாட்டை ஒரு சரியான முறையில் எல்லா அதிகாரங்களையும் எல்லாருக்கும் சமமாக பாய்ந்து கொண்டு அதை செயற்படுத்துவதற்கான ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு வந்து அதை ஒரு சரியான ஒரு ஃப்ரேம்வொர்க்கினூடாக செயற்படுத்தினால் நிச்சயமாக தமிழ் தரப்பினர் அதை சிந்திப்பார்கள். ஆனால் இப்பொழுது ஆசை காட்டும் வகையில் 1-2 விடயங்களை காட்டியவுடன் நீங்கள் அவசரப்பட்டு ஆசையை வளர்க்காதீர்கள் என்று கூறுகிறார்கள். சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய கருத்து? உண்மைதான். 2009ஆம் ஆண்டு போர் நிறைவு பெற்ற பின்னர் கூட தமிழகத்திலிருந்து பெருங்கட்சிகள் அப்ப என்றால்தான் தோன்றிய போதெல்லாம் அதை பெரிய மெடுப்பாக கொண்டாடினார்கள். ஆனால் இன்று எதுவும் நடைபெறவில்லை. எல்லாம் ஒரு மாயையாகவும் ஏமாற்றுத்தனமாகவும் எங்கள் காலத்தை இழுத்தடிப்பு செய்வதாகவும் தான் இருந்தது. அது ஏன் என்று பார்த்தால், நாங்கள் எங்களை நம்பவில்லை. அதுதான் அந்த முக்கியமான காரணம். இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னால், எங்களை நம்புவதை விட இன்னொருவர் என்றால் அது ஒரு இனம், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு இன்னொரு இனம், நாங்கள் இன்னொரு இனம் என்ற நிலையில் இருந்து கூட நாங்கள் சிந்திக்க தவறுகிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விளையாடு, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமும் கூட. ஒரு போராடிய இனம். நீங்கள் ஒரு நாட்டை, இப்ப நான் 5000 வருஷத்துக்கு முந்தின இருந்த சோழர் சாம்ராஜ்யத்தை பற்றி, சேர சாம்ராஜ்யத்தை பற்றி கதைக்கவில்லை. 15 வருஷத்துக்கு முதல் இருந்த தமிழீழம் என்ற நடைமுறை அரசை பற்றி தான் கதைக்கிறேன். அதை ஆண்டவர்கள் நீங்கள் இன்று இன்னொருவரை தூக்கி வைத்து கொண்டாடுவது என்பது அந்த இனத்துக்கே ஒரு சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது எல்லாரையும் கூற முடியாது. நாங்கள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதற்குரிய காரணத்தை கண்டறிய வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எல்லாருடையதும் கடமையாகத்தான்.
நன்றி. நீங்கள் கூறியது ஒன்று எனக்கு நல்லா பிடித்திருக்கு. எங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அதுதான் முதல் முக்கியம். எங்களிடம் அந்த உறுதி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். எனவே காலம் பதில் சொல்லும். இன்னும் வெகு விரைவில் இன்னும் 4 வாரங்களில் தேர்தல் வரப்போகின்றது. தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா அதிகமான ஆசனங்களை பெறாவிட்டால் அது இன்னும் ஒரு சவாலை ஏற்படுத்த போகின்றது. அதற்கான திட்டங்களை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிகின்றது. சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இடையில் ஒரு கூட்டு முயற்சி நடைபெறப் போகின்றதாக கூட பேசுகிறார்கள். என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோகளே நன்றி, வணக்கம்.